என்ன வந்தாட்ட ஆட்டுற அந்த இருந்து விழுந்துட போகுது. ஆமாம், நான் ஆர்டருக்குள்ளே நான் வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எங்கே போகிறீங்கக்கா? நானும் வரேன். இந்த கூட்டத்தில் இருந்து என்னால் தாங்க முடியல, இடுப்புலாம் வலிக்குது. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா என்னையும் என்னுடைய அம்மாவையும் ஏமா போகிறது போகிறீங்க எல்லாரும்? இன்னொரு அலையை ஒன்று வர்றாங்க, அவங்களையும் பார்த்துட்டு போகலாம்ல. வீட்டுக்கு போகாதீங்க, சாமி கண்ணை குத்தும். அவன் முகரையில் முடிச்சுட்டு போங்க, நீங்கள் நினச்ச காரியம்லாம் நடக்கும். இந்த வர சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, என்னுடைய அம்மாவும், அம்மானா யாருன்னு கேட்காதீங்க, எங்க அம்மா கிடையாது. இன்ன வரையும் அம்மா பத்தி பண்ணாங்கல்ல, எங்க அம்மா இல்ல. என்னுடைய தலைவி நந்தவனத்துக்கு காவ காக்கிறதுக்காக என்னுடைய தோழி, உயிர் தோழி, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்க வந்து நந்தவனத்துல போய் காவ காக்க போறோம். சரிங்களா? கூப்பிடுங்க. தோழி முன்னு முன்னு இருக்காங்க, நிக்கிறா. தோழி கூப்பிடுறாங்களா? அடியே தோழி, எவங்கிட்ட போயிருக்காங்க? இந்த தூங்குறவங்களாம் எழுதி போடுவானே. இப்போ முகத்தில் முடிச்சிட்டுனாச்சும் படுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் முடியும். உனக்கு எந்த ஜென்மத்தை கல்யாணம் முடியாத முண்டாயிரா. வாடி. சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மச்சோறு பொங்கட்டுமா, ஆத்தாரி ஆவி கட்டினா இவளை கட்டணுண்டா, இல்ல கட்டினது கால தொட்டு கும்பிடணுண்டா. சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. அடி அப்படி சூப்பர். மாங்காய் குழம்பு வைக்கட்டுமா, முருகன் குழம்பு வைக்கட்டுமா, அடி மாங்காய் குழம்பு வைக்கட்டுமா, முருக குழம்பு வைக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. மாங்காய் குழம்பு வேணாம் மாமி, முருகன் குழம்பு வேணாம் மாமி. ஏப்பா மருமையனே, மாங்காய் குழம்பு வைக்கட்டுமா, குழம்பு வைக்கட்டுமா. ஏற பிள்ளை வந்த ஐயலா, இறங்க பிள்ளை வந்த ஐயலா, ஏற பிள்ளை வந்து எல்லாம் இறங்க பிள்ளை வந்து எல்லாம், ஏற பிள்ளை வந்த ஐயலா, இறங்க பிள்ளை வந்த ஐயலா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. கூட்டத்தில் குனிஞ்சு நிற்கிற பருவமா, பாசமுள்ள பருவமா, பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பட்டு சட்டை எடுக்கட்டுமா, பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பட்டு சட்டை எடுக்கட்டுமா, பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பட்டு சட்டை எடுக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. உட்கார்ந்து யோசிப்பாங்களா, இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா, அடி அதிருதடி மானவெடி. அச்சச்சோ மருமகனே, அச்சோ மருமகனே, அச்சோ மருமகனே. எல்லா ஆம்பளை என்ன பக்கத்தா உட்காந்துருக்கீங்களா? மாமா, ஏமா நேத்து இந்த பிள்ளைய தானே 3 மணிக்கு கார்ல போய் எனக்கு பொண்ணு கேட்டு. என்ன சொல்ற? உண்மையிலேயே 3 மணிக்கு 2 பேத்துக்கு. ஆமா. என்ன சொன்னாங்க வீட்டுல? ஆஹா,
இந்த புள்ள மாதிரி வேற புள்ள எனக்கு வேண்டாம். இந்த புள்ள நிச்சயம் திருமணம் முடிங்க. சரி குழந்தையா ஒன்று வேணாம், வகை டீ கொடுக்குது சரியில்லை. 1 லிட்டர் பால் கொடு, நான் டீ போட்டுக்கிறேன். பால் தானே, கொட்டைக்குள்ளே வா தர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் எவ்வளோன்னா பீச்சு, ஆனால் தந்தாப்புல சட்டி வேணும். சரி ஆமாம், எனக்கு அமைஞ்ச குடும்பம் மாதிரி யாருக்கு அமையக்கூடாதுங்க. இந்த ஆல்ரவுண்டுக்காரனுக்கு சொந்தக்காரன் யாராவது இருக்கீங்களா? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆம்பளை கூட விட்டு வைக்க மாட்டேன். அவனை பற்றி என்னடா ஆச்சு? ஐயப்பா, என் கருப்பு போச்சு, கருப்பு போச்சு, கருப்பு கருப்பு போச்சு, கருப்பு. என் மானமும் போச்சு, மரியாதையும் போச்சு, எல்லாமே போச்சு. எனக்கு அமைஞ்ச குடும்பம் மாதிரி யாருக்கு அமையாது கூடாதுங்க. ஏன்டி அப்படி சொல்ற? முத அந்த வருத்தாடு வாக்கிறவனுக்கு வாக்கப்பட்டேன். சரி, என்ன பண்ணியா? நைட் ஆச்சுன்னா நானும் போய் உக்காந்த சும்மா இருக்க மாட்டேன்றியான். அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு மயிர் வெட்டினாப்புல என் மயிரை பூரா வெட்டி விடுறான். சும்மாவே இருக்க மாட்டேன்றியான். சரி, இந்த புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பால் பிச்சர் அவனுக்கு வாக்கப்பட்டேன். சரி, அவனை பார்த்தா நைட்டி ஆச்சுன்னா தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் கொண்டு வந்து வச்சிடான்டா வீட்டுக்குள்ள. நைட் ஆச்சுன்னா எடுத்துக்கிட்டு புளிச்சு சுளுப்பு உழுப்புன்னு அடிச்சு என்னென்ன செய்யறான், சும்மா இருந்தாங்க போட்டு இழுக்கிறியான். கொலையா இழுக்கிறியான். இழுத்தேடுல பால் வரும் பார்த்தா ரத்தம் தாண்டா வருது. ஆனால் பாப்சி இதெல்லாம் சுத்தப்படான்னு சொல்லிட்டு இன்னொருத்தருங்க வாக்கப்பட்டேன். யாருடைய அது? ரோடு ஓட்டுறவே. என்ன சொல்ற? அவன் நைட் ஆச்சுன்னா உருட்டுவான், ரங்குன்னு உருட்டுவான். விடிய காலையில் அப்புறம் தண்ணியை ஊற்றி விடுவான், புழுப்புண்டு. ஓஹோ, படுமோசமான ஆளா இருக்கேன். அடுத்து ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேன். சரி, புள்ளோக்கரை தவசிக்கு என்னாச்சு? அது முண்டை டைல்ஸ் ஓட்டுற முண்டை. சரி, நைட் ஆச்சுன்னா பார்த்தா கிரி உரின்னு மிஷின் எடுத்துட்டு ஓட்டுறான். பார்த்தா இந்த தூக்கு குண்டு ஒன்று இருக்கும்ல, ஆமா, அதை விட்டு இதுல பாக்குறான்டா. எதுல பாக்குறியா? இதுலதான் செவத்துல குந்தாங்கூரா பண்றியான் மனுஷன். சரி, அவன் நான் சுத்தப்படான்னு சொல்லிட்டு அவங்க தம்பி பழனிக்கு வாக்கப்பட்டேன். சரி, அவன் சண்டால விறகு வெட்டுற ஆம்பளையா இருப்பான் போலக்க. நைட்டுல அருவா கொண்டு பிச்சிக்கிறான்டா, இரி. ஆனா கருவை கட்ட மாணிக்க வச்சிருக்கான்டா, அது ஒண்ணு அது ஒண்ணு. படுமோசமான ஆளா இருக்காங்க. ஏண்டி அப்போ உனக்கு கல்யாணமே ஆகல? எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. சரி, இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஆம்பளை பாரு. இந்த கூட்டத்தில் ஒரு ஆம்பளை பார்க்கறத பார்க்குறீங்க பூரா வாழத்தோ பார்க்க தின்னந்த குடிச்சுட்டு கும்பிடுறாங்களடா. படுமோசமான ஆளா இருக்காங்க. எனக்கா நான் அக்கா இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கு. நான் அண்ணன் வேணும். அப்பா ஊம்புறாரா? அப்பா கூப்பிடுறாரா? சரி, நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். இன்னைக்கு தான் ஒரு மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுமே. எங்க ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு தான் வருவேன். ஆமா, பாவடையை தூக்காதடி. இல்லை, இது பூரா கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளையா இருக்காது, வேணாம். நீ மாமா மோசமான ஆள் மாமா, பார்க்காதான் மண்டியில் மயிரில்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பாட்டு மோசமான ஆள் எனக்கு தெரியும். மேடையில் என் பெரிய பணம் பாரு எப்படி இருக்காருன்னு. அப்பா எனக்கு வாக்கப்பட்டுக்கிறீங்களா? ஆனால் இதெல்லாம் ஒன்று நடந்துச்சுரம்மா கருப்பு. என்ன நடந்துச்சு? இந்த கணேசி போல போடுறவனுக்கு ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டா. சரி, நைட் ஆச்சுன்னா வச்சு வச்சு ஏற்றுறான்டா, ஆயில் வச்சு ஏற்றிக்கிட்டு. நைட்டு போச்சுன்னா நைட் ஆச்சுன்னா பார்த்தா வங்குன்னு அடிக்கிறான்டா, வங்கோலையா அடிக்கிறான்டா. விடிய காலில் பூரா வாணிரா வடிகிறா, கொலையை அத்துடுறாங்கடா. அந்த கணேசி போயிட போகிறாள்லாம் பார்த்தா உண்மைக்கே மறைச்சு வச்சு பூரா போலீஸ் ரைடு. சைடாக வச்சு கொட்ட வேண்டியது, இழுக்க வேண்டியது, வைக்க வேண்டியது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆமாம், எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, கண்ணும் கருத்துமா காவல் பணிபுரியணும் வந்துன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் மட்டும் போனால் பத்துமா? அப்புறம் இந்த படுத்திருக்காலாம் கொஞ்சம் லேசாக பிறண்டு படுங்கக்கா, கரப்பா முக்கிய போகுது. இப்போ எத்திரிக்கிறீங்களா? உண்மைக்கே தண்ணியை கொண்டு வரவா கீழே.
எடுவட்ட முட்டை எங்கடி உள்பாவாட உள் பாவாடை விலை கூடி போச்சுடா கருப்பு. சரி சரி. அதுக்கு தான் அந்த பட்டாப்பட்டி வாங்கி மாட்டிட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அதுக்குள்ளேயே ஒரு பல்பட்டா பட்டியா? ஆமா, தூங்குறான்லாம் மரியாதையை தெரியுங்க, இம்மிடிட்டா அந்த வந்துட்டேன். ஆமா. எங்கடா வரா அடியே அடியே எங்கடி போற? ஐயோ இப்ப தண்ணியை ஓமே ஊத்த போறாங்க பாரு. நானும் மைக்கை ஏத்தி ஏத்தி தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். வர வட்டம் பூரா அந்த பூரா குனிஞ்சு குனிஞ்சு நிக்குது. ஏய் வரியா தூக்கிட்டு வர வரவாடி. ஏய் நீ வரலன்னா நானும் இப்ப கீழே வரேன். நீ ரெடியா இருக்கியா? சரித்தே. அடியே போதுண்டி வாடி, உன்னை கடத்திட்டு போறாங்க. ஐயோ ஐயோ அச்சோ. போதும் போதும், எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. வா 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 வா. இந்தா இந்தா அங்கே இருக்கிறவர் இந்த ஒருத்தர். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஆமாம். அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டில் வந்து காவ காக்க சொன்னாங்க. ஆமாம். நம்ம குல வழக்கம் என்ன? குல வழக்கு என்ன? ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திணைக்காவல் செய்வது நம்மளுடைய வழக்கம். ஆமாங்க. நம்ம மட்டும் திணைக்காவல் பண்ண நல்லா இருக்குமா? இல்லைங்க. இடத்துக்குரியவர் வேணும்ல. ஆமாங்க. இடத்துக்குரிய தலைவியை கூப்பிடுங்க. தலைவியம்மா. அம்மா மாமையாவது
அம்மா இந்த இந்த பொம்பளை போய் அங்கே போய் இடமா ஸ்பானரை வச்சு திரிகிட்டு இருக்கு. வாடி இங்கிட்டு வாடி நகரடி. உண்மையுமே ரொம்ப அழகா இருக்குடி. பெண்கள்னா அடக்க முகரைய பாரா ஓ முகரை மட்டும் அப்படி புழு புழுன்னு இருக்கு முண்டை. ஓ முகத்தெல்லாம் முடிச்சுட்டு பிரசவத்துக்கு போனால் பிரசவம் அப்படி நடக்கும். எல்லாம் ஆப்பாயெல்லாம் போயிடும். ஆமாம் ஆமாம் ஃபுல்லாக ஆப்பாயில் ஆகி போயிடும். ஆமாம் 1ஆம் நம்பர் பொட்டை பொறிக்கி முண்டை நல்ல மாதிரி பட்டையை போட்டு உட்காந்துருக்கான் பாரு. அப்படியே ஏய் புல்வாக்கரில் பாதி பொம்பளை கெடுத்தது அவன்தேன். ஆனால் கேட்டால் குடும்ப சேர்ந்துக்கிறீங்க பக்கம் இல்லாமல். டேய் மரியாதை உட்காரு சொரு கொஞ்சம் பாவாடைகளை போட்டு ஏய் ஏய் உன்னை பெருமையா பேசுறாங்கடி வேற ஒண்ணும் இல்லை. மச்சான் வராது கிடையாது. மச்சான் அவர் தான் ஒரு 1.5 வருஷமா வச்சிருந்தேன். இதே பொழப்பா தெரிஞ்சிருக்கேன்டி. ஆமாம்